ஐநாவினுடைய அமர்வில் காசாவை ஒட்டி தோஹா கத்தார் மேல நடத்தப்பட்ட இஸ்ரேலுடைய தாக்குதல் தொடர்பான மிக முக்கியமான கண்டனங்களும் பேச்சுக்களும் இடம்பெற்றிருக்குது. ஏன்னா உலகத்தில் நம்பர் 1 பயங்கரவாதத்தை செய்யக்கூடிய அயோக்கியர்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, பயங்கரவாதிகள் எந்த நாட்டில் இருந்தால் நாங்கள் விதிவிலக்கு கொடுக்க மாட்டோம், நாங்கள் மட்டும் தான் ரொம்ப நல்லவங்க, நாங்கள் தான் உலகத்தை பாதுகாக்க போறவங்க என்கிற விதமாக அவர் பேச்ச ஆரம்பிச்சாரு. இந்த பேச்சு தான் கத்தருடைய பிரதமரை கடுமையான கோபத்துக்குள்ளாக்கிய ஒரு பேச்சாக மாறி இருந்தது. இஸ்ரேலுடைய தலைவர்களையே தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் என்று சொல்வதற்கு ஒரு கெத்து வேணும் தான். இதுவெல்லாம் இஸ்ரேல் மீண்டும் மீண்டும் வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் தங்களுடைய குடியேற்றத்தை அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் பாலஸ்தீன மக்களை விரட்டிவிட்டு அவங்களுடைய இடத்தை மீண்டும் மீண்டும் அபகரித்து அதெல்லாம் இஸ்ரேல் என்று சொல்லி நாங்கள் அறிவிக்க போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு எதிராகத்தான் இந்த தாக்குதல்கள் ஜெனின் பெட்டாலியன் நடத்தி கொண்டிருக்கிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, பாலஸ்தீன் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் 707வது நாளாகவும் இன்றும் தொடர்ந்து வரக்கூடிய சூழல்ல காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்னைக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்றைய நாள் முழுவதும் கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் காசாவுக்குள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் 104 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். 373 அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அல்லாஹு தாலா அவர்களுடைய தியாகங்களை புரிந்து கொள்ள வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களுடைய கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டு அல்லாஹு தாலா நாளை மறுமையிலே ஷஹீதுகளுடைய அந்தஸ்துகளை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, இன்றைக்கு பாலஸ்தீன் தொடர்பாக வெளியாகி இருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளில் மிக மிக பார்க்கப்பட வேண்டிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், ஐநாவினுடைய அமர்வில் காசாவை ஒட்டி தோஹா கத்தார் மேல நடத்தப்பட்ட இஸ்ரேலுடைய தாக்குதல் தொடர்பான மிக முக்கியமான கண்டனங்களும் பேச்சுக்களும் இடம்பெற்றிருக்குது. ஏன்னா கத்தரை பொறுத்தவரை நம்ம திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரு விஷயம்தான், கத்தரிடத்தில் வேண்டிய அளவுக்கு காசு இருக்குது, அவங்க அமெரிக்காவையே பணத்தின் மூலமாக குளிப்பாட்டுகிற அளவுக்கு பணம் பெற்றவர்கள். எனவே தான் அமெரிக்கா அவர்களோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது, அமெரிக்காவோடு ரொம்ப நேசம் பாராட்டக்கூடிய ஒரு நாடாகவும் அவங்க இருக்கிற நிலையில் சர்வதேச அளவில் கத்தருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய நன்மதிப்பு நட்பேரே என்னன்னு சொன்னால், கத்தர் என்பது சமாதானத்தை விரும்புகிற ஒரு நாடு. கத்தர் யாரோடையும் சண்டைக்கு போகிற நாடு அல்ல. உலகத்திலேயே இஸ்ரேலோடையே அவங்க சமாதான பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்னா வேறு யாரோடையும் சண்டைக்கு போக மாட்டாங்க. இப்படி நட்பேரை சம்பாதித்து கொண்டிருந்த கத்தர் மேலேயே இஸ்ரேல் அனாவசியமான அடாவடித்தனமான தாக்குதலை நடத்தி இருந்தது. இந்த தாக்குதல் தொடர்பாக ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலில் மிகப்பெரிய கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறது என்பதை தாண்டி கத்தருடைய பிரதமர் ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலில் இஸ்ரேலிய தூதுவரை வைத்துக்கொண்டு பேசிய பேச்சு என்பது செருப்பை கலட்டி அவங்களுக்கு அடிச்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு மிக கடுமையான வார்த்தைகளை இஸ்ரேலை நோக்கி அவர் பயன்படுத்தி இருந்தார். இன்னும் சொல்லப்போனால் இந்த யுத்தம் ஆரம்பித்த காலகட்டத்தில் ஐநாவினுடைய அமர்வில் சில வார்த்தைகள் இஸ்ரேலை நோக்கி யாருமே பேசாத வார்த்தைகளை இன்றைக்கு கத்தருடைய பிரதமர் பேசியிருக்கிறார் என்பது எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லாமல் வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வாக இருக்கு. ஏன்னா கத்தர் மேலே தாக்குதல் நடத்தியதை விட அகோரமான தாக்குதல்களை ஈரான் மேலே இஸ்ரேல் நடத்தி இருந்தாலும் ஈரான் மீது இந்த அனுதாப அலையோ இப்படியான ஒரு சப்போர்ட்டோ ஐநாவினுடைய அமர்வில் வரல. காரணம் என்னன்னு கேட்டால், ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஆல்ரெடி பிரச்சனை இருக்குது. அந்த ரெண்டு நாடுமே சண்டை போடக்கூடிய ஒரு லெவலில் இருக்கிறாங்கன்னு உலகம் ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு இருந்ததை தாண்டி ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிப்பதற்கு முயற்சி செய்கிறது, சீனாவோடு ரஷ்யாவோடு கூட்டிணைந்து இருக்கிறது, வடகொரியாவை நண்பனாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறது, அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கிறது. இந்த பார்வைகள் எல்லாமே ஐரோப்பிய நாடுகள் வரைக்கும் ஈரான் மீதான ஒரு வெறுப்பு பார்வையை உண்டாக்கி வைத்திருந்தது. ஆனால் இஸ்ரேலுடைய இந்த தாக்குதலை பொறுத்தவரையில் கத்தார் மீது அப்படியான எந்த ஒரு சிறிய கசப்புணர்வோ வெறுப்போ கூட வெளிநாட்டு தலைவர்களுக்கு கிடையாதுங்கிற அளவுக்கு கத்தார் சர்வதேச அளவில் ரொம்ப நெருக்கமாக செயல்படக்கூடிய ஒரு நாடு. இப்போ கத்தார் மேலே நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல் எப்படி மாறிடுச்சுன்னு சொன்னால், அந்த கொத்திட்டு போய் வாழை மரத்தை கொத்தின கதையாக மாறிவிட்டது. அதையும் தாண்டி நாங்கள் மீண்டும் மீண்டும் கத்தார் மேலே தாக்குதல் நடத்துவோம் என்று பெஞ்சமின் நெதன்யாகு சொல்வதும் ஐரோப்பிய தலைவர்கள் வரைக்கும் பல பேருடைய எதிர்ப்பை அவர்களுக்கு
இஸ்ரேலுக்கு அதிகப்படுத்தி கொடுத்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமாக இருக்கக்கூடிய சூழல்ல ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலில் கலந்து கொண்ட பாதுகாப்பு கவுன்சிலுக்கான இஸ்ரேலுடைய பிரதிநிதி பேசும்போது பயங்கரவாதிகள் அல்லது பயங்கரவாதிகளுடைய ஆதரவாளர்கள் யார் எந்த நாட்டில் இருந்தாலும் அவர்களுக்கு நாங்கள் விதிவிலக்கு கொடுக்க மாட்டோம். உலகத்தில் நம்பர் 1 பயங்கரவாதத்தை செய்யக்கூடிய அயோக்கியர்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, பயங்கரவாதிகள் எந்த நாட்டில் இருந்தால் நாங்கள் விதிவிலக்கு கொடுக்க மாட்டோம், நாங்கள் மட்டும் தான் ரொம்ப நல்லவங்க, நாங்கள் தான் உலகத்தை பாதுகாக்க போறவங்க என்கிற விதமாக அவர் பேச்ச ஆரம்பிச்சாரு. தோஹாவில் எங்களுடைய தாக்குதலுடைய ஒரே இலக்காக இருந்தவங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்கள் தான். பயங்கரவாதிகள் சுரங்கப்பாதைக்குள் இருந்தாலோ அல்லது ஹோட்டல்ல தங்கி இருந்தாலோ எங்க இருந்தாலும் நாங்கள் அவங்கள விட மாட்டோம், அவங்கள கொன்றே தீர்வோம், அவங்கள அழித்தே தீர்வோம் என்று பேசிவிட்டு எங்களுடைய தாக்குதல்கள் எல்லாம் பாலஸ்தீன விடுதலை அமைப்போட தவிர பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்களோடையோ கத்தாரோடையோ கிடையாது. கத்தார் ரொம்ப நல்லவங்க, அதே மாதிரி பலஸ்டைன் மக்கள் பாவம் அப்பாவிகள், அவங்களோட எங்களுக்கு எந்த சண்டையும் இல்லையே, பாலஸ்தீன விடுதலை அமைப்போட மட்டும்தான் எங்களுக்கு சண்டை இருக்குதுன்னு ரொம்ப நல்லவங்க மாதிரி உலகத்துல எல்லாம் இவங்களை பார்த்தா அவங்கள பிள்ளைகளே நம்ப மாட்டாங்க. அப்படிப்பட்ட நிலையில ரொம்ப நல்லவ மாதிரி அவங்க பேசியிருக்கிறாங்க. அதை தாண்டி இந்த தாக்குதல்கள் பயங்கரவாதிகளுக்கு எந்த இடத்திலும் பாதுகாப்பே கிடையாது என்பதை நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். உதாரணமாக காசாவில் பயங்கரவாதிகள் இருக்க விடவும் மாட்டோம், தெஹ்ரானில் ஈரானுக்குள்ளே இருந்தாலும் விடவும் மாட்டோம், தோஹாவில் இருந்தாலும் நாங்கள் விட மாட்டோம். பயங்கரவாதிகள் யாரை சொல்றாங்கன்னா தந்த நாட்டுக்காக, பாலஸ்டைன் என்பது பாலஸ்தீன மக்களுக்கான தேசம், பாலஸ்தீன மக்களுக்காக போராடுகிற பாலஸ்தீன மக்களைத்தான் இன்றைக்கு பயங்கரவாதிகள் என்று பாலஸ்தீனத்தை ஆக்கிரமித்த ஒரு நாட்டை சேர்ந்தவர்கள் இதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது உலகத்துக்கு தெரியாத ரகசியம் இல்லை. உங்களை பத்தி எல்லாம் தெரியுமடா, தெரிஞ்சுக்கிட்டு வேற வழி இல்லைன்னு அமைதியா இருக்கிறாங்க என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் கத்தர் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும், வெளியேற்றாவிட்டால் நாங்கள் மீண்டும் மீண்டும் தாக்குதல் நடத்துவோம், பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரும் எங்களுக்கு ஒன்றுதான் என்று சொல்லி இன்னைக்கு அவர் பேசினார். இந்த பேச்சு தான் கத்தருடைய பிரதமரை கட்டுமையான கோபத்துக்குள்ளாக்கிய ஒரு பேச்சாக மாறியிருந்தது. கத்தருடைய பிரதமரும் ஃபாரின் மினிஸ்டருமாக செயல்படக்கூடிய ஷேக் முகமது இப்னு அப்துரஹ்மான் அல் தானி அவங்க ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சில் அமர்வில் பங்கு பெற்றிருந்தாரு. உடனடியாக அந்த சுட சுட பதில் கொடுக்குறேன்னு சொல்லுவோம்ல, இப்படியான ஒரு பதில் அவர் என்ன பண்ணாருன்னா இஸ்ரேலுக்கு எதிராக உடனே கொடுத்தாரு. கொடுக்கும்போது அவர் சொன்ன முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டா, இன்றைக்கு இஸ்ரேலை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள், பணைய கைதிகளை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறார்கள். ஐநாவுடைய அமர்வுல, அதிலும் செக்யூரிட்டி கவுன்சில்ல இஸ்ரேலுடைய தலைவர்களையே தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் என்று சொல்வதற்கு ஒரு கெத்து வேணும் தான். கத்தாருடைய சரிவுகளை எல்லாம் ரெண்டாவது வச்சுக்கிடுவோம். அவங்க அமெரிக்காவுக்கு அடிமையா இருக்கிறாங்க அல்லது அமெரிக்க அதிபருக்கே ஃப்ளைட் வரைக்கும் கொடுத்தாங்க, அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளவே இல்லை, அது ரெண்டாவது. ஆனால் இந்த பேச்சு இருக்குது இல்லையா, இஸ்ரேலை பொறுத்தவரையில பாலஸ்தீன விடுதலை அமைப்பை மட்டும் இல்லை, இஸ்ரேலை பொறுத்தவரையில ஈரான்ல தலைவர்களை கூட அவங்க பயங்கரவாதின்னு சொல்லுவாங்க. சர்வதேசம் கை கட்டி பார்த்துக்கிட்டு இருக்கும். அதனால கத்தருடைய தலைவர்களை கூட அவங்க விரும்பினாங்கன்னா பயங்கரவாதின்னு சொல்லுவாங்க. கை கட்டி பார்த்து கொண்டிருக்கும் சர்வதேசம். ஆனா இஸ்ரேலை நோக்கி யாராவது இந்த வார்த்தையை சொன்னா எவனும் பொறுத்துக்கிற மாட்டான் என்கிற ஒரு நிலை இந்த உலகத்தில் இருந்தது. ஆனா அந்த நிலை அல்லாஹ்வுடைய உதவியால் இப்ப மாறி இருக்குது. செக்யூரிட்டி கவுன்சில்ல இஸ்ரேலுடைய ஐநாவுக்கான தூதுவரை முன்னாடி வச்சுக்கிட்டு கத்தருடைய பிரதமர் ஷேக் முகமது இப்னு அப்துரஹ்மான் அல் தானி அவங்க பேசும்போது இவ்வளவு ஒரு கடுமையான வார்த்தையை பேச, ஒரு வார்த்தையை சொல்லிட்டு விடல, அவர் என்னெல்லாம் சொல்றாருன்னு பாருங்க. பணைய கைதிகளை மீட்டெடுப்பதற்கு இந்த தீவிரவாதிகளுக்கு எந்த ஆர்வமும் கிடையாது, நாம தீவிரவாதிகளுடைய ஆணவத்திற்கு அடிபணியக்கூடாது, 2 நாடு என்கிற தீர்வை நோக்கி இடைவிடாமல் பாடுபட வேண்டும், இஸ்ரேலுடைய தீவிரவாதிகள் இந்த ஆட்டம் போறதுக்கு விடவும் முடியாது, 2 நாடு, பாலஸ்தீனம்ங்கிறது ஒரு தனி நாடாகணும், இஸ்ரேல் தனி நாடா இருந்துட்டு போகட்டும், இந்த வழிமுறையை நாம விடவே கூடாது என்று சொல்லி இன்றைக்கு ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் பேசக்கூடிய ஷேக் முகமது இப்னு அப்துரஹ்மான் அல் தானி அவங்க மேலதிகமாக என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இரத்த வெறிபிடி தீவிரவாதிகளால் இஸ்ரேல் என்கிற ஒரு தேசம் வழிநடத்தப்படுகிறது. இஸ்ரேலை ஆளுகிறவங்களுக்கு இரத்த வெறி பிடிச்சவங்க, எல்லைகளையும் சர்வதேச சட்டங்களையும் அவங்க மீறிட்டாங்க. ஒரு யுத்தத்தில் ஒரு எல்லை இருக்குது, யுத்தம் பண்ண தான் வேணும், அதுக்கு ஒரு எல்லை இருக்குது, அந்த எல்லையை அவங்க மீறிட்டாங்க, ரெட் லைனை தாண்டிட்டாங்க, எல்லா விளக்குகளையும் அவர்கள் தாண்டி விட்டார்கள். எனவே அவங்க எல்லை மீறி போய்கிட்டு இருக்கிறாங்கிறத சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பேச்சுவார்த்தை குழு தங்குகிற கட்டிடம் தான் அதுங்கிறது தோஹா கத்தார்ல. சர்வதேச
தேசத்தில் அதை தெரியாத நாடுகளே இல்லை. ரகசியமாக கொண்டு வச்சிருந்தோம், அவங்கள பகிரங்கமாக வச்சிருந்தோம். அதுவும் அமெரிக்கா எங்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணதுனால கொண்டு வச்சோம். நீங்களே தான்டா கெஞ்சி கேட்டியங்கிறாரு. நீங்கள் தான் எங்களோட சமாதானம் பேச வைங்கன்னு கெஞ்சி கேட்டிய. அதனால் பகிரங்கமாகத்தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்கள் தளபதிகள் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருந்த நேரத்தில் துரோகத்தினால் நீங்கள் எங்களோட வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரி நடத்திக்கிட்டு எங்களோட பேச்சுக்கு வர்ற மாதிரி வந்துக்கிட்டு என்ன பண்ணீங்கன்னு கேட்டால், துரோகத்தனமாக இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறீர்கள், நீங்கள் துரோகிகள், பயங்கரவாதிங்கிறாரு, தீவிரவாதிங்கிறாரு, துரோகிங்கிறாரு, வெளிப்படையாக பேசிட்டு இஸ்ரேலுடைய தலைவர்கள் ஆணவ போதையிலும் அதிகார போதையிலும் இருக்கிறாங்க. எங்களை விட்டா யார் இருக்கா, எங்கள்கிட்ட எவன் கேள்வி கேட்க முடியும் என்கிற போதையில் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க தண்டனையிலிருந்து விதிவிலக்கு பெற்றிருக்கிறாங்க. இந்த போதை ஏன் வருதுன்னு அவர் விளக்கம் சொல்றாரு. ஏன் இந்த ஆட்டத்தை இஸ்ரேல் ஆடுதுன்னு கேட்டால், எங்களை எவன் தட்டி கேட்க முடியும்? அமெரிக்கா கூட நாங்கள் சொல்றது தான் கேட்கும், எங்களை தட்டி கேட்கறதுக்கு எவனும் கிடையாதுங்கிற அந்த போதை மமதையில் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோஹா கத்தார் மீதான இந்த தாக்குதலை பொறுத்தவரையில் ஐநாவினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு இறையாண்மை பெற்ற நாட்டின் மீது பயங்கரவாதிகள் ஆளக்கூடிய ஒரு நாடு நடத்திய தாக்குதல். அதை புரிஞ்சுக்கிறங்க. எங்க நாடு இறையாண்மை கொண்ட நாடு, அது பயங்கரவாதிகள் இருக்கக்கூடிய ஒரு நாடு, அவர்கள் தான் இந்த தாக்குதலை நடத்தினார்கள் என்று சொல்லிட்டு கத்தர் அரசாங்கத்தை பொறுத்தவரையில் மனிதாபிமான ரீதியாகவும் ராஜதந்திர ரீதியாகவும் பாலஸ்தீன விவகாரத்தில் மட்டுமல்லாமல் சர்வதேச ரீதியில் எந்த விதமான பின்னடைவோ தயக்கமோ இல்லாமல் நாங்கள் செயல்படுவோம் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறார். அதே நேரத்தில் சமாதானத்தை தான் எங்களுடைய பாதையாக நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். நாங்கள் யாரோடையும் சண்டைக்கு போனதில்லை, எங்களை வம்புக்கு இழுக்காதீங்க, உங்க தீவிரவாதத்தை உங்களோட வச்சுக்கிறீங்க, எங்களோட கொண்டு வந்து காட்டாதீங்க என்று சொல்லுகிறவர். யுத்தம் அதே போன்று அழிவை யாரெல்லாம் ஆதரிக்கிறார்களோ அவங்க என்ன புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டால், சமாதானத்தை உண்டாக்குவதிலிருந்து நாங்கள் பின்வாங்க மாட்டோம். ஒரு விதத்தில் கர்த்தருடைய இந்த செயல்பாடுகள் இந்த உலகத்துக்கு காட்டுகிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், முஸ்லிம்னாலே பயங்கரவாதி, முஸ்லிம்னாலே தீவிரவாதி என்கிற நிலையை தாண்டி இஸ்ரேல்னா யாரு, யூதர்கள்டா யாரு, ஜியோனிஸ்டா யாருங்கிறது உலகத்துக்கு காட்டிடுச்சு. இஸ்லாமியர்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்லை என்பதையும் இன்றைக்கு உலகம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்குது. மீண்டும் மீண்டும் கர்த்தருடைய பிரதமர் அப்துல் ரஹ்மான் அல் தானி அவங்க ஐநாவுடைய செக்யூரிட்டி கவுன்சிலில் இஸ்ரேலை பயங்கரவாத நாடு, தீவிரவாத நாடு என்று சுட்டி காட்டியமை என்பது இன்றைக்கு சர்வதேச ஊடகங்களில் தலைப்பு செய்தியாக மாறி இருப்பதற்கான காரணம் என்னன்னா, இஸ்ரேலுக்கு இப்படியான வார்த்தைகளை சொல்றதுக்கு எவனுக்கும் தைரியம் கிடையாதுங்கிறது. ரெண்டாவது, இந்த பேச்சை முடிச்சதுமே ஐநாவில் இருந்து அவர் அடுத்ததாக கிளம்பி எங்க போறாருன்னு கேட்டால், அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்பை சந்திப்பதற்காக போகிறார். ஏன்னா டொனால்ட் ட்ரம்பை சந்திக்கிறதா இருந்தால் நரேந்திர மோடியாக இருந்தால் கூட சந்திக்கிறதுக்கு டைம் எடுக்கணும், பெரிய அளவு காலம் எடுக்கும். ஆனால் கத்தருடைய அதிபரை பொறுத்தவரையில், கத்தருடைய பிரதமரை பொறுத்தவரையில் இந்த மாதிரிலாம் ஒரு ஒன் காலில் நாங்கள் வரணும் சந்திக்கணும்னு சொன்னால் சந்திக்க வேண்டிய லெவல் இருக்குது. அந்த அளவுக்கு அவர்களுக்கு அவர்கள் மீதான அதிகாரமும் இருக்குது, பணம் இருக்குதுல்ல. அதனால என்ன பண்றாருன்னு கேட்டால், நான் இதை பற்றி அவரோட பேச போறேன் என்று சொல்லி நேரடியாக போயிருக்கா. இதே நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப்ட வெக்ககட்டத்தனமாக அந்த ஆளை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டுக்கிறாங்க. என்னன்னு கேட்டால், உங்களையே நெத்தன்யாஹு தான் ஆட்டி படிச்சுக்கிட்டு இருக்கிறாருல்ல, நீங்க நினைச்சு எதையுமே செய்ய முடியாம இருக்கிறீங்களாம்ல அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இல்லை நான் நினைச்சது தான் நான் செய்வேன், என்ன நெத்தன்யாஹு எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு. ஆனால் உண்மையிலேயே யூதர்கள் தான் கண்ட்ரோல் பண்றாங்கிறது வெளிப்படையாக வெக்கம் கட்டவர்களுக்கு தெரிகிறது என்பதுதான் இந்த உலகத்தின் யதார்த்தமான நிலையாக இருக்கிற நேரத்தில் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை காட்டி கொடுத்து பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு துணை போகக்கூடிய முனாஃபிக்குகள், இஸ்ரேலுக்கு துணை போகக்கூடிய நயவஞ்சகர்கள், இஸ்ரேலுக்காக உளவு வேலை பார்க்கிறவர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். 6 பேரை பகிரங்கமாக தூக்கில் போட்டிருக்கிறோம். திரும்ப திரும்ப சொல்லுகிறோம், யாரும் இஸ்ரேலுக்கு துணை போகாதீங்க, உளவு வேலை பார்க்காதீங்க, யாரும் உளவு தகவல்களை கொடுக்க போகாதீங்க, சுரங்கப்பாதைகள் எங்கே இருக்குதுங்கிற இடங்களை காட்டு கொடுக்க போயிடாதீங்க, போனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மீது மரண தண்டனை விதிக்கப்படும் என்கிற எச்சரிக்கை இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் எடியோத் அஹ்ரோனோத் என்கிற இஸ்ரேலிய பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் பல சோதனைகளை சந்திச்சுக்கிட்டு வருது. அதில் அடுத்த சோதனையாக தோல் தொற்று நோய்கள் பரவி கொண்டிருக்குது. அங்கே நிறைய பாக்டீரியாக்கள் பரவுகிற காரணத்தினால அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய படை மீது நிறைய தோல் தொற்றுகள் பரவுது. அதனால் யுத்தத்தை நிறுத்துங்கிறதுக்கு நிறைய சொல்லிட்டாங்க. எங்களுக்கு சண்டை பிடிக்க முடியலை, சோர்வாயிடுச்சு, குண்டு இல்லை, ஆயுதம் இல்லை, அங்கே போனால் எங்களை அடித்து கொள்றாங்க, எல்லாம் சொல்லி பார்த்தாங்க. எதுக்குமே பெஞ்சமின் நெத்தன்யாஹுவுக்கு தேவை என்னன்னு கேட்டால், ஆட்சியை கையில் வச்சுக்கிறேன், நீ செத்தாலும் பரவாயில்லைன்னு. இப்போ கடைசியான சொன்னாண்டே, தோல் தொற்று நோயெல்லாம் பரவுதுரா, தோலெல்லாம் சிறங்கு வந்துகிட்டு இருக்கிறா, இப்பயாவது யுத்தத்தை நிறுத்துங்க என்று அவர்களே கெஞ்சிக்கிற நிலைமை மாறி இருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவ குழு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில், இன்றைய தினம் ஜெனின் பட்டாலியன், பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஜெனின் படைப்பிரிவு இன்றைக்கு
இன்றைக்கு அவர்களுடைய இராணுவ வெஹிக்கிள்கள் மேலே இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். 2 இராணுவ வெஹிக்கிள்கள் மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் ஜெருசலமில் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பைச் சேர்ந்தவர்கள் நேரடியான சில தாக்குதல்களையும் இஸ்ரேலை நோக்கி நடத்தி இருக்கிறார்கள். இதுவெல்லாம் இஸ்ரேல் மீண்டும் மீண்டும் வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் தங்களுடைய குடியேற்றத்தை அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் பாலஸ்தீன மக்களை விரட்டிவிட்டு அவங்களுடைய இடத்தை மீண்டும் மீண்டும் அபகரித்து அதெல்லாம் இஸ்ரேல் என்று சொல்லி நாங்கள் அறிவிக்க போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு எதிராகத்தான் இந்த தாக்குதல்கள் ஜெனின் பெட்டாலியன் நடத்தி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேல் இராணுவத்தினுடைய தளபதி இயால் ஜமீர் தொடர்பாக சில செய்திகள் வெளியாகி இருக்குது. அதில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டால், காசா ஆக்கிரமிப்பினுடைய தோல்வி தொடர்பில் இஸ்ரேலுடைய இராணுவ தளபதி இயால் ஜமீர் தொடர்ந்தும் கவலையோடு இருக்கிறார் என்று எடியோத் அஹ்ரோனோத் என்கிற இஸ்ரேலுடைய பத்திரிகை செய்தி வெளியிடுகிறது. அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் முழுமையாக என்ன சொல்றாங்கன்னா, காசாவினுடைய ஆக்கிரமிப்பு அரசியல்வாதிகள் விரும்பிய இலக்குகளை எல்லாம் அடைய தவறிவிட்டது. எனவே இந்த அடுத்தது என்ன செய்கிறது என்கிற கவலை இராணுவ தளபதிக்கு இருக்குது. ஏன்னா அரசியல்வாதிகள் முடிவெடுக்கிறாங்க யுத்தம் பண்ணுங்க, அங்க யுத்தம் பண்ண முடியாம இருக்கு, நம்ம தோத்துக்கிட்டு இருக்கிறோம், எனவே நம்ம விட்ராவாக வேண்டி இருக்குது. ஆனா விட்ராவாகிறதுக்கு விட்றாங்க இல்லை, தொடர்ந்து யுத்தம் பண்ணுங்க என்று சொல்றாங்க, நம்ம தான் தோத்துக்கிட்டு இருக்கிறோம் என்று சொல்லி அவர் கவலைப்பட்டதும் அல்லாமல் நீண்ட காலத்துக்கு என்னவெல்லாம் செய்வது என்று நெதன்யாகும் அவருடைய அமைச்சர்களாக இருக்கக்கூடிய ஸ்மாரிச் போன்றவங்க எடுத்த இந்த தீர்மானங்கள் எல்லாம் ரொம்ப தோல்வியாக முடிந்திருக்கிறது. அதுவும் அவருக்கு மிகப்பெரிய விரக்தியை உண்டாக்கி இருக்குது. அந்த காசாவினுடைய பகுதிகளில் இராணுவ நடவடிக்கைகளை நம்ம தொடர்ந்து செஞ்சோம்னா, தொடர்ந்து காசாவில் நம்ம சண்டை போட்டோம்னு சொல்லி சொன்னா இராணுவம் தோல்வி அடைந்ததை பகிரங்கமாகவே ஒப்புக்கொன்றுவிடும். கடைசியில் என்ன ஆகும்னு கேட்டால், நீங்கள் இராணுவம் தான் தோத்துருச்சு, இராணுவம் நாங்கள் சொன்ன மாதிரி யுத்தம் பண்ணலன்னு சொல்லி இராணுவத்தின் மேலே இந்த பழியை போட பார்க்குறீங்க, பழியை போட்டு நீங்கள் தப்பிச்சிருவீங்க. நடவடிக்கையெல்லாம் இராணுவத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வரும். இராணுவம் தான் யுத்தத்தில் தோத்துருச்சு, நாங்கள் தோக்கலம்பாங்க, நாங்கள் தோத்தா நீங்கள் தோத்த மாதிரி தாண்டா, எனவே நீங்கள் அரசியலில் வெல்லணுங்கிறதுக்காக எங்களுடைய இராணுவத்தை சேர்ந்தவங்களை கொன்றுக்கிட்டு இருக்கிறீங்க, நம்ம தோத்துக்கிட்டே இருக்கிறோம். நம்ம வெற்றி பெற்றதாக ஆரம்பத்தில் நம்ம சொன்ன செய்திகள் எல்லாம் கூட காலப்போக்கில் இல்லாமல் போய்விடும். எனவே நம்ம வெற்றியை கொஞ்சம் எடுத்திருக்கிற வெற்றியாவது காப்பாற்றி பெருமையோடு இருக்கணும்னா இந்த யுத்தத்தை நம்ம நிறுத்தணும் என்று சொல்லக்கூடிய இயால் ஜமீர் இஸ்ரேலுடைய இராணுவ தளபதி கூடுதலாக என்ன சொல்றாருன்னு கேட்டால், காசாவுக்கான எதிர்கால திட்டங்கள் அத்தனையுமே தோல்வி அடைந்து விட்டது, நம்ம இனி எந்த திட்டத்தை போட்டாலும் காசாவில் நம்ம ஜெயிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய ஒரு மாபெரும் அருள் இது. அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளை கைவிடவில்லை, வீணாக்கவில்லை என்பதை நம்ம ஒவ்வொரு கணமும் உணர முடிகிறதுனா, ஒரு சிறிய இராணுவம் ஒரு பெரிய இராணுவத்தோடு மோதி உலகத்திலேயே இப்படி ஒரு வெற்றியை பெற்றது காசாவில் தான். எத்தனை தலைவர்களை இழந்தாலும் அவர்கள் வெற்றி வாகை சூடுகிறார்கள் என்பது இஸ்ரேலுடைய இராணுவ தளபதி பகிரங்கமாக ஒப்புக்கொள்கிறார். காசாவில் என்ன செய்யறதுங்கிறது குறித்து ஏதாவது ஒரு முடிவை, கடைசி முடிவை எடுங்கன்னு சொல்லி நான் பல முறை பிரதமரிடத்தில் கெஞ்சிட்டேன், மினிஸ்டர்ஸ்மாரிடத்தில் கெஞ்சி கேட்டுட்டேன், ஏதாவது ஒரு முடிவை, கடைசி முடிவு, ஃபைனல் முடிவு இதுதான் எடுங்க, நமக்கு அங்கே சண்டை போட முடியாது, நம்ம மக்கள், நம்முடைய இராணுவத்தை சேர்ந்தவர்கள் கொத்து கொத்தாக செத்து கொண்டிருக்கிறார்கள், இராணுவமே ஆயுதத்தை வச்சுக்கிட்டு அங்கே ஒன்றுமே கிழிக்க முடியாமல் இருக்கு, நீங்க என்ன செய்றீங்கன்னு கேட்டால் பொதுமக்களுக்கு ஆயுதத்தை கொண்டு கொடுக்குறீங்க, அதே மாதிரி பாலஸ்தீன மக்களை விரட்டி போட்டு வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் நீங்க போய் உட்காருங்கன்னு சொல்லி இஸ்ரேலுடைய ஆட்களை கொண்டு போய் உட்கார வைக்கிறீங்க. இதுவெல்லாம் காசாவில் நமக்கு வெற்றியை தராது, இதுவெல்லாம் நம்ம ஜெயிச்சதாக ஆகாது, இதுவெல்லாம் நமக்கு தோல்வியைத்தான் தரும் என்று சொல்லிட்டு காசாவுக்கான அனைத்து எதிர்கால திட்டங்களும் தோல்வியில் முடிந்து விட்டது. எனவே மீண்டும் மீண்டும் நம்ம தோத்துக்கிட்டே இருக்க முடியாது, யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வாங்க, நான் கெஞ்சி கேட்கிறேனுங்கிற வேர்டோட பாலஸ்தீனத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய இஸ்ரேலுடைய இராணுவத்தினுடைய தளபதி இயால் ஜமீர் இஸ்ரேலுடைய அரசாங்கத்தில் கேட்டிருக்கிறார் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். பாலஸ்தீனம் தொடர்பான உண்மை செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக ரஸ்மின் எம்ஐஎஸ்சி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய நம்முடைய 2 சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்கிற அதே நேரம் ரஸ்மின் எம்ஐஎஸ்சி என்கிற நம்முடைய டெலிகிராம் சேனல், ரஸ்மின் எம்ஐஎஸ்சி என்கிற நம்முடைய வாட்ஸ்அப் சேனலையும் இனியாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். ரஸ்மின் எம்ஐஎஸ்சி என்கிற பெயரில் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், அதே போன்று டிக்டாக் ஆகிய அனைத்து தளங்களிலையும் நீங்கள் நம்மை பின்தொடர முடியும். நம்முடைய செய்திகளை, உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்தும் குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள். தோழர்களை, நண்பர்களை, தாய்மார்களை என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் போமாக வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.